கப்பலோட நங்கூரம் அடியில தான் மாட்டிருக்கு. வாங்க, நம்ம இங்க இருந்து போயாகணும். நீ பார்த்தது நமக்கு போதுமான நேரம் இல்ல. அங்க பாருங்க. உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னது இது? அவருக்கும் அவர் நம்மன சில ராட்சசர்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் வடிவமைச்ச ரகசிய திட்டம் தான் இது. இவ்வளவு குளிருது. இது என்ன நரகமா? இது நரகம் கிடையாது. நரகத்தை விட ரொம்ப மோசமான இடம் இது. ஒரு கப்பல் என் கண்ணுக்கு தெரியுது. அப்ப அங்க போங்க. அது நம்மள டியர் கோயிலுக்கு பாதி தூரத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏன்னா இந்த இடத்தை விட்டு நம்ம உடனடியா போய் ஆகணும். ஒரு நிமிஷம், பால்டர் அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். இத நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அவன் கண்ணில் படாம வா. அவன் பேசுறத கேளுங்க. உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன்னோட அம்மா. எந்த உரிமையும் இல்ல. நீங்க ஒரு சூனியக்காரி. என்னால சுவைக்க முடியல, என்னால நுகர முடியல, இந்த அறையில இருக்கிற வெப்பத்தை கூட உணர முடியல. சாப்பிடுறது, குடிக்கிறது, பெண், எல்லா சுகமும் போச்சு. ஆனா உனக்கு மறுபடியும் போயிடுச்சு. எந்த வலியும் தெரியாது. மரணத்தால இனி உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ இறந்து போகணும்னு விரும்புறியா? அப்போ என்னால எதையும் உணர முடியாதா? ஆமா. ஆமா, அதுக்கு நான் இறந்தே போயிருக்கலாம். ஆமா, என்கிட்ட இருந்து உயிரை எடுத்துருங்கம்மா. முடியாது. தயவு செஞ்சு என் உயிரை என்கிட்ட இருந்து எடுத்துருங்கம்மா. நீ நினைக்கிற மாதிரி என்னால பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ, என்ன நம்பு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீ இதுக்காக எனக்கு நன்றி சொல்லுவ. கண்டிப்பா நன்றி சொல்லுவ. எப்படி இது சாத்தியம்? முடியாது. ஆமா, என்னால முடியாது. கொன்றுங்க, கொன்றுங்க. நீங்க என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க அம்மா. மகனே, நான் உனக்கு வாக்களிக்கிறேன். ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிப்போம். எனக்கு தெரியும். உங்களால இதை சரி பண்ண முடியலன்னா என்ன கொன்னுடுங்க. கொன்றுங்கம்மா, கொன்றுங்க. மகனே, கொன்றுங்க, கொன்றுங்க. சொல்றத செய்யுங்க. நீ ஒரு கோழை. என் வாழ்க்கையில நான் மறுபடியும் உங்களை பார்க்க விரும்பல. எப்பவுமே. எனக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? ஃப்ரீயாதான் அவனோட அம்மா. ஏன் இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லல? நான் வேணும்னே சொல்லாம இருந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. நான் மறந்துட்டேன். இதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. அங்க படகு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம இதை பத்தி தெளிவா பேசுவோம். இது பயன்படுமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கண்டிப்பா பயன்படும்.
இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் காத்திருங்க. இது உண்மையாவே மிதக்குமா? நிறைய நங்கூரங்கள் இருக்கு. நம்மளால நகர முடியல. சகோதரா, அங்க பாருங்க, கப்பலோட நங்கூரம் அடியில தான் மாட்டிருக்கு. உன்னோட இடது பக்கம் பாரு. பார்த்து ஜாக்கிரதை. அப்பா, அந்த கட்டை மேல கால் வைக்காதீங்க, அது உடைஞ்சிரும். அந்த நங்கூரத்தை எடுத்து விடணும். இதுதான் சரியான நேரம் மகனே. உன்னை சுத்தி நீ பண்ணி இருக்கிறத பாரு. வாங்க, நம்ம இங்க இருந்து போயாகணும். நீ பார்த்தது நமக்கு போதுமான நேரம் இல்ல. அங்க பாருங்க. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. குதிங்க. இதுதான் உன்னுடைய திட்டமா? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க. இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு நாம போனோம் உடனே. சரியான வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போக முடியாது. என்ன இடம் இது? இது ஓடினுடைய இடம். அவனுடைய கொடூரமான ரசனை எல்லா இடத்துலயும் தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, டியர் கோயில்ல தொலைஞ்சு போன நடுப்பகுதி. ஓடிந்தா இது திருடி இருக்கணும். ஆனா எதுக்காக? அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா காரணங்கள் இருக்கும். நான் வேணா அதை பார்க்கட்டுமா? அடடடடா, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்க இருக்கு. ஏன்? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது, ஆனா நம்ம எதிர்பார்த்தது இங்க இல்ல. என்னன்னு சொல்லு. நல்லா பாருங்க, இது உண்மையாவே ட்ரேயர் தான். அவர் எங்கேயோ பயணம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச அது மாயசக்தி மூலமா நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் ராட்சசர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த கோயிலை வழிபடணும்? எனக்கு பயமே அது எனக்கு சரியா புரியாததுதான். அந்த மூலையில இருக்க கல்வெட்டுல என்ன இருக்கு? அது கல்வெட்டுகள் கிடையாது, வெவ்வேறு நிலங்களுடைய குறியீடுகள். அது அப்படின்னா போர். ஆமா. உங்களுக்கு எப்படி? இத பத்தி எனக்கும் நல்லா தெரியும். அப்படியா? இவரோட கண்களும் இவரோட ஆபரணங்களும் உன்னுடையது மாதிரியே இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? இது எல்லாமே ராட்சசர்கள் எங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுதான். என்ன பக்கத்துல பார்க்க வைக்க முடியுமா? ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னது இது?
அவருக்கோ அவர் நம்பின சில ராட்சசர்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் வடிவமைச்ச ரகசிய திட்டம் தான் இது. இதை எப்படியோ ஓடின் மோப்பம் பிடிச்சிருக்காரு. உங்களை யோட்டன்ஹம் கூட்டு போறத நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல. நீ என்ன சொல்ல வர? இனி எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொன்ன. உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஓடின் முயற்சியை கைவிடுறதே இல்லை. நாமளும் முயற்சி கைவிடக்கூடாது. இதுல ஒரு துப்பு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா அதை கண்டுபிடிச்சது நாம தான். டியர் மறைச்சு வச்சிருக்கிற அறைகளுடைய சாவிகளை தயாரிக்கிற திட்டம் தான் இது. இந்த அறைகள் நம்மளை எங்க வழி நடத்தும்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே ஒரு பாதைகள் தான். இந்த சாவிகளை எப்படி உருவாக்குறது? குள்ளர்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதை உங்களால உருவாக்க முடியுமா? என்ன இது, ஆயுதமா இல்ல கவசமா? இதோ பாரு, போர்ல பயன்படுத்துற கருவிகளை உருவாக்குறதுல நான் ரொம்ப கைத்தேர்ந்தவன். அந்த மாதிரி இல்லைனா நான் அதை செய்ய மாட்டேன். இப்படி எதுக்குமே உதவாத ஒரு கருவியை நான் செய்யணுங்கிறதுக்காக என்னோட நேரத்தை வீணடிக்கவும் என்னோட பட்டறையை பயன்படுத்தவும் எனக்கு மனசே வராது. அப்ப மூடிட்டு போயிடு. இது ஏதோ அரசாங்க வடிவமைப்பு மாதிரி இருக்கு. அடுக்குகளை லேசா வச்சுட்டு மேலடுக்கு மட்டும் மாத்திரு. அட, அவ்வளவு புத்திசாலியாளு. அது சரி, இந்த அரசவை சம்பந்தப்பட்ட வடிவமைப்பு உனக்கு எப்படி கிடைச்சது? கடைசி எனக்கு கிடைச்சதுலயே தெற்கு திசையில இருந்ததுதான் திடமா இருந்தது. என்னது இது? உண்மையிலேயே இது எங்கிருந்து கிடைச்சது? இதுக்காக என் கைகள் அழுக்காக்கிக்க வேண்டியிருந்தது. சரி வாங்க, ஏன் வெட்டியா நின்னுட்டு இருக்கணும்? வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. என்னது, ஆயுதம் இல்லாத ஒரு பொருளை நீ வேலை செய்ய இப்ப தயாரா இருக்க போல இருக்கு. ஏன் செய்யக்கூடாது? என்ன பாக்குற? நானும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. அந்த வடிவத்தை நல்லா கவனி. உன் கைகளை தளர்த்திக்க. நீயும் உன்னோட கையை கொஞ்சம் தளர்த்தி வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் சூடு இங்க தேவைப்படுது. குடுக்கறேன். இதுக்கு நிறைய சூடு தேவைப்படுமா என்ன? அப்படி கிடையாது. ஒரு அற்புதமான எண்ணெயை பயன்படுத்தி தான் இதை செயல்படுத்துவேன். பாரேன், பல புது வகையான கண்டுபிடிப்புகளை கையில வச்சிருக்காரு. நீ கண்டிப்பா பெரிய அறிவாளி தான். எல்லா புது வித்தைகளையும் சீக்கிரமா கத்துக்கிற. ஆமா தானே? இல்ல, அப்படி இல்ல. இந்தாங்க. கொஞ்சம் இத மறந்துடாத. அதுக்குள்ள சந்தோஷப்படாத. இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உங்க அடையாள குறியீடு வித்தியாசமா இருக்கு. ஆமா, உண்மைதான். உடஞ்சதை ஒண்ணு சேர்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். போதும், நிறுத்து. பேசி என்ன அழ வச்சிடுவ போல இருக்கு. புது குறியீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. உன்ன